வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.6ல் 3வது சம் தான் பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மு காரணிப்படுத்த போகிறோம். p minus q the whole square minus 6 into p minus q minus 16 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ இதை எப்படி ஈஸியாக பண்ணலாம்? இப்போ p minus q இருக்கே, எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, p minus qக்கு நான் என்னன்னு வச்சுக்கிறேன், ஏன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் a to z எது வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த p minus qக்கு பதிலாக நான் என்ன வச்சுக்கிறேன், a ஸ்கொயர் மைனஸ் 6, p minus qக்கு என்ன வச்சுக்கணும், ஏன்னு வச்சுக்கிறோம், மைனஸ் 16 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்புறம் எப்பயும் போல் நம்ம காரணிப்படுத்துகிறோம். சரிங்களா? போட்டுக்கிறோம். இந்த a ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறது அர்த்தம், 1. இப்போ 1ஐயும் மாறிலியும் பெருக்கிறோம். அப்படின்னா ஒரு 16 16 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ இங்கே மைனஸ் 16. அப்படின்னா எந்த ரெண்டு நம்பரை பெருக்குன்னா 16, கூட்டுனா 6 வரணும்னு பார்க்குறோம். இப்போ 8 2 16. சரிங்களா? இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். இங்கே மைனஸ்னால் கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி தான் நம்மளுக்கு மைனஸ் இருக்கணும். அப்படின்னா மைனஸ் 8 ப்ளஸ் 2. அப்படின்னா 1 a ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இந்த 6a தான் மைனஸ் 6a தான் மைனஸ் 8 2ன்னு பிரிச்சிருக்கோம். அப்புறம் எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் 8a ப்ளஸ் 2a மைனஸ் 16 அப்படின்னு பிரிச்சாச்சு. இது ரெண்டுலையும் எது பொதுவாக இருக்குது, ஏவை தான் வெளியில் எடுக்க முடியும். இந்த 1 இல்லைனாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? இந்த 2a ஒரு ஏ வெளியில் எடுத்துட்டேன், மீதி ஒரு ஏ மைனஸ் இந்த ஏ வெளியில் எடுத்துட்டோம், பேலன்ஸ் வந்து 8. அடுத்து இங்கே என்ன குறி இருக்குது, ப்ளஸ்ஸு. இது ரெண்டுலையும் எது வெளியில் எடுக்கலாம், இப்போ 16 அப்படிங்கும்போது ரெண்டாவது வைப்பாட்டில் 16 வரும். எத்தனை தடவை, 8 தடவை. அதனால் நான் 2 வெளியில் எடுத்துட்டா இந்த ஏ போட்டுக்கிறேன். மைனஸ் 16ங்கிறது ரெண்டாவது வைப்பாட்டில் எத்தனை தடவை, 8 தடவை. ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா. அப்படின்னா a மைனஸ் 8 வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது a ப்ளஸ் 2 போட்டாச்சுங்களா? அவ்வளோதான் காரணிப்படுத்துக. இந்த காரணிப்படுத்துக நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா 10th ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ நான் ஏக்கு என்னன்னு கொடுத்துருக்கேன், p மைனஸ் q. அப்படின்னா ஏங்கிற இடத்துல நீங்கள் p மைனஸ் q போட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஓகேங்களா? அப்படின்னா p மைனஸ் q ப்ளஸ் 2. அவ்வளோதான் சம்மு. ஓகேங்களா? ஸோ அந்த p மைனஸ் q அப்படியே வச்சு போட்டாலும் ஆன்சர் வரும். இருந்தாலும் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இப்படி வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்த சம் பார்க்கலாம். இதில் பாருங்கள், அடுத்து ரெண்டாவது சம் கொடுத்துருக்காங்க. m ஸ்கொயர் ப்ளஸ் 2mn மைனஸ் 24 n ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இங்கே முன்னாடி 1 இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா ஒரு 24 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இங்கே ப்ளஸ் 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணலாம், 6 4 24. இங்கே ப்ளஸ் வரணும். அப்படின்னா பெரிய நம்பருக்கு என்ன வரணும், நம்மளுக்கு ப்ளஸ்ஸு. சின்ன நம்பருக்கு மைனஸ். அப்போ தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குரிய நம்மளுக்கு ப்ளஸ். இங்கே போடக்கூடிய நம்பரை பெருக்குனா 24. ரெண்டையும் கூட்டினாலோ கழிச்சாலோ இங்கே 2 வரணும். ஓகேங்களா? இந்த காரணிப்படுத்து தான். அதுக்கு முன்னாடி சம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நான் இந்த 2mn தான் என்னென்னு பிரிச்சிருக்கேன், 6 4 அப்படின்னு பிரிச்சிருக்கேன். அப்புறம் என்ன எழுதிக்கலாம், m ஸ்கொயர் ப்ளஸ் 6mn மைனஸ் 4mn மைனஸ் 24 n ஸ்கொயர் எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுலையும் எது வெளியில் எடுத்துக்கலாம், m வெளியில் எடுத்துடலாமா? 2mல ஒரு m வெளியில் எடுத்துட்டேன், மீதி ஒரு m இருக்கும். இந்த m நான் வெளியில் எடுத்துட்டேன், மீதி 6n. ஓகேங்களா? இப்போ மைனஸ் இங்கே 4 24. 4ஆவது வைப்பாட்டில் 24 வரும்ல, அதனால் 4 வெளியில் எடுத்துடுறேன். இங்கே n இருக்குது, அதனால் n வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், இங்கே ஒரே ஒரு m. அடுத்து இங்கே என்ன குறி வரும் அப்படின்னா ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ அப்படின்னா தான் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ். அது நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். இங்கே என்ன குறி இருக்கோ அதே குறி தான் இங்கே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ 4 என்ன வெளியில் எடுத்துட்டேன், இங்கே இன்னொரு n வரும். 4ஆவது வைப்பாட்டில் எத்தனை தடவை, 24 6 தடவை. அப்படின்னா 6 4 24. ஓகேங்களா? இந்த குறியை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். இங்கே இருக்கிற குறியை போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கிறது m ப்ளஸ் 6n. அப்படின்னா m ப்ளஸ் 6n வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்குது, m மைனஸ் 4n. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பாருங்கள், √5a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 3 √5. ஐயோ ரூட் வந்திருக்கே அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்பயும் போல் இந்த முக்கோணம் போட்டுக்கிறீங்க. a ஸ்கொயர்னுடைய கெழுவையும் மாறிலி உறுப்பையும் பெருக்கணும். இப்போ பாருங்கள், √5ஐயும் 3 √5ஐயும் பெருக்கிறேன். 2 √5 பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வரும், 5 5 25. 25னுடைய வர்க்கமூலம் நம்மளுக்கு 5. அப்படின்னா மீதி இருக்கிறது ஒரு 3. அப்படின்னா i3 15 போட்டுக்கலாங்களா? இப்போ
இப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, சின்ன கிளாஸில் படித்தது தான். ரூட் 5 ரூட்டையும் 5 பெருக்கணும்னா நம்மளுக்கு ரூட் 25. ரூட் 25 வர்க்கமூலம் நம்மளுக்கு 5. மீதி இருக்கிற 3 பெருக்கிக்கிட்டேன். அடுத்து இங்கே என்ன இருக்கு? 2. இப்போ எந்த 2 நம்பர் பெருக்குனா 15 வரும் நம்மளுக்கு? I3 15. இப்போ 2க்கு முன்னாடி என்ன குறி இருக்கு? பிளஸ். அப்படின்னா கழிச்சுட்டு பெரிய நம்பர் குறி தான் இங்கே இருக்கணும், இங்கே இருக்கு. அதனால நீங்க 5க்கு வந்து பிளஸ் போட்டுக்கலாம், இங்க மைனஸ். பாருங்க I3 15 பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். 5ல 3 போயிடுச்சுன்னா 2. ஓகேங்களா? இப்போ போட்டுக்கலாமா? இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? முன்னாடி இருக்கக்கூடிய ரூட் 5 a ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். இந்த 2 தான் இப்படி பிரிச்சிருக்கோம். அப்படின்னா பிளஸ் 5a மைனஸ் 3a மைனஸ் ரூட் 5. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க, ஒரு 5ல் எத்தனை ரூட் 5 இருக்கும்? 2 ரூட் 5 இருக்குமா? அப்படின்னா அதான ரூட் 25 வர்க்கமூலம் 5 ஆயிரும். அப்பனா இதுல ஒரு ரூட் 5யும் ஒரு ரூட் 5யும் என்ன பண்ணிடுறேன்? வெளியில எடுத்துறேன். இங்க ஒரு a இருக்கு, இங்க 2a இருக்கு. அப்படின்னா அதுல ஒரு a வெளியில எடுத்துட்டா மீதி இருக்கிறது ஒரு a பிளஸ் என்ன இருக்கும்? ஒரு ரூட் 5. புரியுதுங்களா? ஒரு 5ல் 2 ரூட் 5 இருக்கு, அதுல ஒரு ரூட் 5 வெளியில எடுத்துட்டேன், மீதி எழுதிக்கிறேன். அடுத்தது மைனஸ், இது ரெண்டுல எது ஒரே மாதிரி இருக்கு? a வெளியில எடுத்துறேன். இப்ப a இங்க என்ன போடணும்? பிளஸ். அப்பதான் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். இங்க இருக்கிறத பாத்துக்கோங்க, இந்த குறி தான் இங்க வரணும். அடுத்தது ரூட் 5. ஏன் அப்படின்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது நம்ம வெளியில எடுக்கிறோம் இல்லையா? அப்படின்னா a ரூட் 5 இன்ட்டு ரூட் 5a மைனஸ் 3. ஓகேங்களா? அவ்வளவுதான் சம், வேற எதுவுமே இல்லை. ரூட் இருக்கே அப்படின்னா நீங்க பயந்துக்க வேண்டாம், அவ்வளவுதான். அடுத்த சம் பார்க்கலாங்களா? அடுத்த 4வது சம் பாருங்க. a⁻4 மைனஸ் 3 a⁻2 பிளஸ் 2. எப்பயும் போலதான் இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். ஓ 2 2, இங்க மைனஸ் 3. அப்படின்னா எதை பெருக்குனா 2 வரும்? ஓ 2 2. இங்க பாருங்க மைனஸ் இருக்கு. அப்படின்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா தானே கூட்டி அதே குறியை போட முடியும். அப்படின்னா தான் 2ஐயும் கூட்டி 1 2 கூட்டினா 3, ரெண்டுமே ஒரே குறி இருக்கனால மைனஸ். ஓ 2 2 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். சரிங்களா? இப்ப a⁻4 எழுதிட்டேன். இந்த மைனஸ் 3 தான் இப்படி பிரிச்சிருக்கேன். அப்படின்னா மைனஸ் 1 a ஸ்கொயர் மைனஸ் 2 a ஸ்கொயர் பிளஸ் 2. முன்னாடியும் கடைசியும் அப்படியே எழுதிக்கணும், நடுவில் இருக்கிறத மட்டும் தான் பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? இது ரெண்டு எது பொதுவா இருக்கு? a ஸ்கொயர் வெளியில எடுத்துடலாமா? இதுல a 4 இருக்கு, இதுல a 2 இருக்கு. அப்படின்னா a 2 வெளியில எடுத்துட்டா மீதி a⁻2 மைனஸ் 1. அடுத்து எதை வெளியில எடுக்கலாம்? மைனஸ் 2 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கு மீதி? a ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் வரணும். அப்படின்னாதான் மைனஸ் இன்டூ மைனஸ் நம்மளுக்கு பிளஸ். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம இங்க மைனஸ் போட்டிருக்கேன். பாருங்க இதே தானே இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? அப்படின்னு எழுதிக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ இதுல என்ன பண்ணா இது ஒன்றும் பண்ண முடியாது. இங்க 1 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு என்னதான் வரும்? 1 தான் வரும். ஓகேங்களா? அப்புறம் நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம்? a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதாமா? இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வடிவில் இருக்கா? அப்புறம் மேல இருக்கிற மாதிரி எழுதணும்னா ஏங்கிற இடத்துல a தான், bங்கிற இடத்துல 1 இருக்கு, வேற எதுவும் கிடையாது. aங்கிற இடத்துல a தான், bங்கிற இடத்துல 1 இருக்கு. அதனால a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே போட்டுக்கிறோம், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். இதுல பாருங்க 8m³ மைனஸ் 2m ஸ்கொயர் n மைனஸ் 15m இன்ட்டு n ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? பெருக்கலாங்களா? 8ஐயும் 15ஐயும் பெருக்கிறேன். 8 5 40க்கு 0, மீதி 4, ஒரு 8 4ஐயும் கூட்டோம்னா 12 பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். இங்க என்ன போடணும்? மைனஸ் 2. இப்போ பெருக்குனா மைனஸ் 120 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் மைனஸ் 2 வரணும். அப்புறம் என்ன வரும்? 12 10 120. 12ல் 10 போயிடுச்சுன்னா 2. நம்மளுக்கு இங்க மைனஸ் 2 வரணும். அப்படின்னா பெரிய நம்பருக்கு தான் மைனஸ், இதுக்கு பிளஸ். அப்புறம் இப்படி எழுதலாம் 8m³ இந்த 2 தான் இப்படி பிரிச்சிருக்கோம். அதனால மைனஸ் 12m ஸ்கொயர் n பிளஸ் 10m ஸ்கொயர் n. இந்த டேர்மை தான் நான் இப்படி பிரிச்சிருக்கேன். அதனால பின்னாடி இருக்கிறதையும் எழுதிக்கணும். ஓகேங்களா? 15m n ஸ்கொயர். பாருங்க இது ரெண்டுலையும் ஒரே மாதிரி இருக்கிறத எடுக்கிறோம். இப்போ 8 12 இது ரெண்டு எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 4வது வாய்ப்பாட்டில் வருங்களா? வெளியில எடுத்துறேன். இங்க m எத்தனை இருக்கு? 3 தடவை. இங்க m எத்தனை இருக்கு? 2 தடவை. அதனால m ஸ்கொயர் வெளியில எடுத்துறேன். மீதி 8 இருக்கு. இங்க 4வது வாய்ப்பாட்டில் 8 எத்தனை தடவை வரும்? 2 தடவை. m 2 எடுத்துட்டு மீதி ஒரு m. இப்போ 4வது வாய்ப்பாட்டில் 12 எத்தனை தடவை வரும்? 3 தடவை. இப்போ m ஸ்கொயர் வெளியில எடுத்துட்டேன், மீதி இருக்கிறது n அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்தது பிளஸ் போட்டுட்டேன்.
இந்த 2 எந்த வாய்ப்பாட்டில் வரும்? நம்மளுக்கு 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ரெண்டுலையும் ஒரே மாதிரி இருக்கிறத வெளியில் எடுத்துடலாம். இங்கே m 2 தடவை, இங்கே m வந்து 1 தடவை. அப்படின்னா 1 m வெளியில் எடுத்துடலாம். இங்கேயும் பாருங்க n 1 தடவை, இங்கே n 2 தடவை. அப்படின்னா 1 n வெளியில் எடுத்துடலாம். மீதி எத்தனை வரும்? 5ஆம் வாய்ப்பாட்டில் 10 எத்தனை தடவை? 2 தடவை. ஒரு m ஒரு n. மீதி இதில் எத்தனை இருக்கும்? ஒரு m. மைனஸ் பாருங்க, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் வந்துச்சா? இப்போ 5ஆம் வாய்ப்பாட்டில் 15 3 தடவை. இப்போ என்ன வெளியில் எடுக்கிறேன்? நான் m என்ன வெளியில் எடுத்துட்டேன். m வெளியில் வந்துருச்சு. இங்கே n ஒரு தடவை போட்டுவிட்டேன். பாருங்க, இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் ஒரே மாதிரி வந்தால் தான் நீங்கள் போட்டுக்கிறது கரெக்ட். இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? வெளியில் எடுத்துடலாமா? அப்போ நான் 2m மைனஸ் 3n போட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்கு? 4m² பிளஸ் 5mn போட்டேன். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுலையும் பாருங்க, எதை வெளியில் எடுக்கலாம்? m வெளியில் எடுத்துடலாமா? அதனால நான் முன்னாடி எழுதிக்கிறேன். பின்னாடி எழுதினாலும் ரைட்டு தான், தப்பு கிடையாது. இது ஒரே ஒரு டேர்ம் இருக்கிறதுனால நான் முன்னாடி எழுதிக்கிட்டேன். மீதி இதில் என்ன இருக்கு? 4m பிளஸ் 5n. அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? இதில் m² இருக்கிறதுனால ரெண்டுலையும் பொதுவாக இருக்கிறதுனால எடுத்தேன். எடுக்க முடியலன்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 6வது சம் பாருங்க. இது இப்போ வந்து பின்னத்தில் கொடுத்துருக்குறாங்க, பயப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? பாருங்க, 1/x². இப்போ 1 எத்தனை தடவை பெருக்கினாலும் நம்மளுக்கு என்னதான்? 1 தான். அதனால 1/x the whole square எழுதினாலும் ரைட்டு தானே? அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்? 1/y the whole square எழுதலாம். இப்போ இந்த 2 நான் எடுத்துட்டேன். 1/x into 1/y எழுதலாமா? இங்கே எப்பயுமே 1 இருக்கிறதா அர்த்தம். 2 நான் அதை தனியாக எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா இங்கே 1/x 1/y தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தம், மேலே இருக்கிறத பெருக்குனா 2, இதை பெருக்குனா xy. ஓகேங்களா? இப்போ நான் இதை எந்த ஃபார்மேட்டில் எழுதுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்க, இது a², இது a², இது b² பிளஸ் 2ab இருக்கா? பிளஸ் 2ab. ஏங்கிற இடத்துல 1/x, இங்கே இருக்கு பாருங்க 1/x. பிங்கிற இடத்துல 1/y, இங்கேயும் 1/y. அப்படின்னா a² பிளஸ் b² பிளஸ் 2ab மாடலில் இருக்கா? அப்படின்னா இதனுடைய ஆன்சர் என்னது? a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா இப்படி இருக்கிறத இது மாதிரி கொண்டு வரலாமா? அப்படின்னா ஏங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? 1/x. பிங்கிற இடத்துல என்ன இருக்கு? 1/y த ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். அவ்வளோதான் சம்மே, வேற எதுவுமே இல்லை. என்ன ஃபார்மேட்டில் எழுதியிருக்கிறோம்? a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கிறோம். வேற எதுவும் கிடையாதுங்க. சரிங்களா? மிஸ் இதை வந்து இந்த ஃபார்முலாவை a² பிளஸ் 2ab பிளஸ் b² வைக்கக்கூடாது அப்படின்னா வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. எப்படி வச்சாலும் நம்மளுக்கு வரக்கூடியது a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் தான் வரும். இந்த 2ab நடுவில் வச்சுக்கிட்டாலும் ஓகே, கடைசீட்டில் வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் இது வந்து நம்மளுக்கு மாறாது. வேற எதுவும் கிடையாது. ஏங்கிற இடத்துல 1/x, பிங்கிற இடத்துல 1/y வரனால 1/x பிளஸ் 1/y த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த சம்மோட இந்த பயிற்சி முடிஞ்சது. அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.